வணக்கம். போன எபிசோடில் நாங்கள் ஒரு அரேக்குள்ள ஒரு 1 டைம்ஸ் அரேக்குள்ள கொஞ்சம் கேரக்டர்ஸை போட்டு வச்சு அதுக்குள்ள குறிப்பிட்ட ஒரு கேரக்டரை தேடி கண்டுபிடிச்சி அந்த கேரக்டருக்கு பதிலாக இன்னொரு கேரக்டரை மாற்றுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமில் நாங்கள் விளங்கப்படுத்தினான். அந்த ப்ரோக்ராமில் AND பாவிச்சிருத்தினான். இந்த இடத்துக்கு அதுக்கு பதிலாக எம்பசன் சைன் பாவிக்கணும், டபுள் எம்பசன் சைன் அதை மாற்றிக்கொள்ளணும். இன்றைக்கு நாங்கள் a program to delete an element from an array. ஒரு அரேல இருந்து ஒரு எலிமெண்ட்டை அழிக்கிறது. ஆக்சுவலி we can't delete an element from an array. ஒரு அரேல இருந்து ஒரு எலிமெண்ட்டை நாங்கள் அழிக்கல. ஏண்டா அரேண்ட சைஸ் ஃபிக்ஸ்ட் அப்போ நிலையானது, மாறையில். அது 10 லொக்கேஷன் கொண்டதுண்டா 10 லொக்கேஷன் கொண்டது. அதில் இருந்து ஒரு எலிமெண்ட்டை அழிக்கிறோம்னு சொன்னால் அந்த இடத்துக்கு பதிலாக அந்த இடத்துல வேறு ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் போட வேண்டி வருமே ஒழிய அதை அழிக்கலாது. அந்த ஸ்பேஸ் அலோகேட் பண்ணதான் அந்த இடத்துக்கு நீங்கள் வேறு ஒரு எலிமெண்ட்டை தான் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ ஒரு மாதிரி யோசிக்கலாம். நீங்கள் உதாரணமாக அப்படி ஒரு அரே இருந்தால் உங்களுக்கு அழிக்க சொன்ன எலிமெண்ட் வந்து E என்று வச்சா ஈயை அழிக்கிறேன்னு சொன்னால் இருந்த இடத்துல கொண்டு வந்து ஆரை போட்டு விடுறது, இருந்த இடத்துல கொண்டு வந்து டீயை போட்டு விடுறது, இருந்த இடத்துல கொண்டு வந்து வையை போட்டு விடுறது. அப்போ இல்லாமல் போடும், சரி. ஆனால் அந்த கடைசியாக வை இருந்த இடம் இப்போ வை இருக்கும் அல்லது வேறு ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ அழிக்கிறேன்னு சொன்னால் இன்னொரு மாதிரி யோசிக்கலாம். அழிக்க சொன்ன அந்த குறிப்பிட்ட எலிமெண்ட் இருந்த இடத்துக்கு வேலிட் இல்லாத ஒரு எலிமெண்ட்டை கொண்டு வந்து போட்டு விடுறது. உதாரணமாக இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு அரே இதில் கொண்டு வந்து நல் வேல்யூவை வச்சு விடுறது. நல்லண்டா பெறுமதி இல்லாத ஒரு வேல்யூன்னு வைங்களேன் கேரக்டரை பொறுத்தவரை, அதை கொண்டு வந்து வச்சு விடுறது. அப்படின்னு யோசிக்கலாம். தச்சலா இதில் நம்பர் இருந்தால் இந்த நம்பர் அழிக்க சொன்ன நம்பரை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு கொண்டு வந்து 0 வச்சு விடுறது. அதுக்காக 0 பெறுமதி இல்லாத ஒன்று அர்த்தம் இல்லை. சில நேரம் 0 பெறுமதியானது. அது பெறுமதி என்றால் நீங்கள் இதுக்குள்ள போட்ட இலக்கங்களில் 0வும் ஒரு இலக்கமாக இருக்கலாம், அண்ட் எல்லாமே இருக்க வேண்டாம், 0வால் ரிப்ளேஸ் பண்ணிடலாம். தச்சலா இது உலகம் நீங்கள் ஏஜ் போட்டு வைக்கிறீங்கன்னு வைப்போம். ஏஜ் வயதுகள். இப்போ வயதுன்னு சொன்னால் 0என்ற ஒரு வயது இருக்காது. நம்ம முறையில் ஒரு குறிப்பிட்ட ஏஜை அழிக்க விரும்பினா அந்த இடத்துக்கு கொண்டு வந்து 0 வச்சு விடலாம். அப்படி வேலிட் இல்லாத ஒரு வேல்யூவை வச்சு விடலாம். அப்படி ஒரு உத்தியத்தான் இந்த எக்ஸாம்பிளில் நாங்கள் பார்த்துருக்குறோம். அது எப்படி ரன் பண்ணதுன்னு கேட்டால் வேலை ஈஸி. போன செய்த அதே ப்ரோக்ராம் தான். அதே மாதிரி என்ற கேரக்டர் டு பி டிலீட்டட் அங்கே மாற்றுறதுக்காக கேட்டாங்க, இங்கே அழிக்கிறதுக்காக கேட்குறோம். கேட்டு வண்டி அதை டீக்கில் எடுத்துக்கொண்டு அதே மாதிரி தான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுது. வைல் லூப் கொண்டு ஓடி ஒவ்வொரு கேரக்டராக பார்த்து நீங்கள் தேடி வந்த கேரக்டர் தானோன்றதை கண்டுபிடிச்சால் உடனே ஃபவுண்டை 1 ஆக்கிட்டு வெளியில் வரும். அப்போ ஃபவுண்டுக்குள்ளே 1 இருந்தால் மீனிங் கேரக்டரை கண்டுபிடிச்சிட்டுன்னு அர்த்தம். அப்படி இல்லையண்டா மீனிங் கேரக்டரை கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். அப்படி கேரக்டரை கண்டுபிடிச்சு வந்தால் எங்கே அந்த கேரக்டர் இருக்குமென்று கேட்டால் I என்ற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான். உதாரணமாக E என்ற கேரக்டரை நீங்கள் தேடிக்கொண்டு போனால் இந்த லூப்பை முடிஞ்சு வெளியில் வரைக்க ஐக்குள்ள பெறுமதி 2 இருக்கும். இந்த இடத்துக்கு இது 0, இது 1, இது 2 இருக்கும். அப்போ ஃபவுண்டுக்குள்ள 1 இருந்தால் I என்ற வேரியபிளின் பெறுமதியை பார்த்து அந்த இடத்துக்கு கீஸ் அண்ட் அரேண்ட 5வது லொக்கேஷனில் கொண்டு வந்து நல்லா போட சொல்லுவோம். அப்போ ஈயை எடுத்து போட்டு அந்த இடத்துல கொண்டு வந்து நல்லா போட்டுரும். இப்போ நீங்கள் என்ன கேரக்டர் கொடுக்குறீங்களோ அந்த கேரக்டரை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல வந்து நல்லா போட்டுவிடும். போட்டால் அழிச்சாண்டு அர்த்தம், டீயை அழிச்சாச்சுன்ற அர்த்தம் கொடுக்கலாம். வாங்க அப்படி தச்சலா இந்த நீங்கள் கொடுத்த எலிமெண்ட் தச்சலா உதாரணமாக P என்று கொடுத்துருக்கீங்க. இப்போ Pயை கொடுத்தா இது முழுக்க தேடினாலும் கிடைக்காது. அப்போ இந்த வைல் லூப் வெளியில் வரைக்குள்ள ஃபவுண்டுக்குள்ளே 1 இருக்குன்னு பார்த்தா இல்லை. அப்போ எல்ஸ் வேலை செய்து நோ சச் எலிமெண்ட் பிரிண்ட் பண்ணும். அவ்வளோதான். இதில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ப்ரோக்ராம் தான், இதுக்கு முந்தின ப்ரோக்ராம் மாதிரி தான். அதில் நாங்கள் கொடுத்த கேரக்டராக போட்டு விடுது, இதில் நல்லா போட்டு விடுது. அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்தது மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொன்னால் அரே ஆஃப் அரேஸ்ன்னு சொன்னாங்க. அரே ஆஃப் அரேஸ்ண்டா ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரேயை வச்சு விடுறது. இன்னும் கொஞ்சம் இப்போ ஒவ்வொரு லொக்கேஷனுக்கே ஒவ்வொரு அரேயை வச்சு விடுறது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு முழுசாக பார்த்தோம்னா ஒரு 1 டைமென்ஷன் அரே எடுக்கலாம். 3 லொக்கேஷன் கொண்ட 1 டைமென்ஷன் அரே 0, 1, 2.
அதில் முதலாவது லொக்கேஷன் 0க்குள்ளே கொண்டு வந்து ஒரு அரேயை வச்சு வரும், ஒரு தனி இன்டிஜரை வைக்காமல் ஒரு அரேயை வச்சு வருது. ரெண்டாவது லொக்கேஷன் 1க்குள்ள கொண்டு வந்து அரேயை வச்சு வரும். இது ஒரு மல்டி டைமென்ஷன் சொல்கிறோம் நாங்கள். உதாரணத்துக்கு இந்த லொக்கேஷன் அடையாளம் காணணும் என்றால் இந்த ரோ நம்பர் 1 அதுக்குள்ள பிறகு இந்த அரேயில் இண்டெக்ஸ் வந்து 5, இப்போ 1 5 சொல்லலாம், 1 5 சொல்லலாம். ஆனால் இப்படி திருப்பி கீறதை விட இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இப்படி தான் நாங்கள் 2 டைமென்ஷன் அரேயை நாங்கள் கீறுறது. 3 ரோவும் 7 கொலமும் கொண்ட ஒரு அரே என்றால் இப்படி தான் கீறுறது. இந்த லொக்கேஷனை அடையாளம் காண்றால் முதலாவது ரோ 5வது கொலம் 1 5 சொல்லி அடையாளம் காண்றோம். இப்போ 2 டைமென்ஷன் அரேயை வச்சுக்கொண்டு ஒரு சின்ன உதாரணம் இதில் கிடக்குது. என்னென்னு சொன்னால் ஒரு 2 டைமென்ஷன் அரேயில் எப்படி வேல்யூஸை சேர்க்கிறது. அப்போ முந்தி நாங்கள் 1 டைமென்ஷன் அரேயில் கேர்லி பிராக்கெட் சோடிக்குள்ளே கொடுத்து நாங்கள் இங்கேயும் கேர்லி பிராக்கெட் சோடிக்கு தான் கொடுப்போம். ஆனால் இனி ஒவ்வொரு ரோவுக்கும் தனித்தனி கேர்லி பிராக்கெட் உள்ளுக்கு ஓப்பன் பண்ணணும். இது முதலாவது ரோவுக்கு. முதலாவது ரோவில் இப்போ இந்த அரேயில் 3 ரோவும் 4 கொலமும் இருக்க போகுது. இப்போ முதலாவது ரோவில் 5 3 6 4 ரெண்டாவது ரோவில் 2 5 3 7 மூன்றாவது ரோவில் 3 6 5 8 சேவ் பண்ண போகுது. பிறகு அந்த மேட்ரிக்ஸ் அந்த அரேயில் இருக்கிற எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணுறதுக்கு தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி அரே என்று சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டு ஃபோலூப் பாவிச்சு உள்ளுக்கு ஓடி பிரிண்ட் பண்ணணும். கவனிங்கோ, இங்கே ஃபோலூப்புக்குள்ள ஃபோலூப் நெஸ்டட் ஃபோலூப்பாக வரப்போகுது. பெரிய ஃபோலூப் ஐ வேரியபிளாக கொண்ட இந்த பெரிய ஃபோலூப் 0ல் இருந்து 2 வரை 3 தரம் ஓடும். சின்ன ஃபோலூப் ஒவ்வொரு ஐக்கும் ஜே 0ல் இருந்து 3 வரை 4 தரம் ஓடும். அப்போ முதல் ஐக்கு 0 எடுத்து கொண்டு வரும், இங்கே ஜேக்கு 0 எடுத்து கொண்டு வரும், பிரிண்ட் பண்ணும் மேட்ரிக்ஸ் அண்ட் அரே இந்த 0 லொக்கேஷனில் இருக்கிற 0வது ரோவில் 0வது குளத்தில் 0வது ரோவில் 0வது குளத்தில் 5 இருக்கும். அதை பிரிண்ட் பண்ணும். பக்கத்தில் ஒரு டேப்பை பிரிண்ட் பண்ணும். பிறகு திருப்பி இங்கே போகும். விளங்கி கொள்ளும் இங்கே வராது. ஏன்னா இங்கே வராதுண்டா இந்த ஃபோலூப்பை பொறுத்தவரை ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஃபோலூப்புக்கு அடங்குது. கேர்லி பிராக்கெட்டை காண இல்லை. இதில் கேர்லி பிராக்கெட் இருந்திருந்தால் கேர்லி பிராக்கெட்டை முடிவை பார்க்கணும். இது அப்படி இல்லை, கேர்லி பிராக்கெட் இல்லை. அதால் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ஃபோலூப்புக்குரியது. அதால் இந்த வேலையை முடித்த உடனே திருப்பி ஃபோலூப்புக்கு தான் போகும். போய் இப்போ ஜே இப்போ 1 மாறும். இப்போவும் ஐயின் வேல்யூ 0 தான். இப்போ என்னத்தை பிரிண்ட் பண்ண போண்டால் மேட்ரிக்ஸ் அண்ட் அரே 0வது ரோவில் 1 அது முதலாவது கொலம் 2க்குள்ள 3 வரும். திரும்ப ஜேக்குள்ள இப்போ 2 எடுக்கக்குள்ள 0வது ரோவில் 2வது கொலம் அதாவது 6 வரும். பேந்திஞ்ச ஜேக்குள்ள 3 எடுக்கக்குள்ள 0வது ரோவில் 3வது கொலம் அதாவது 4 வரும். அப்போ இதுகளை ஒன்றுக்கு பின்ன கொண்டா அப்படியே டேப் கொடுத்து பிரிண்ட் பண்ணி கொண்டு வரும். இது முடிய வெளியில் வந்து தான் புது லைனுக்கு ரங்கும். அப்போ ஒரு ரோ பிரிண்ட் பண்ணினா புது லைனுக்கு ரங்கும். திருப்பி இங்கே போகும், போய் ஐயை 1ஆல் கூட்டும். அப்போ 1 வரும். முன்னுக்கு 0 இருந்தது, இப்போ 1 வரும். ஜே பழையபடி 0ல் இருந்து 3 வரை ஓடி அந்த ரோ நம்பர் 1ல் இருக்கிற அவ்வளோ எலிமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணும். பிறகு புது லைனுக்கு ரங்கும். பிறகு ஐக்குள்ள 2 எடுக்கும். இனி 2வது ரோவில் இருக்கிற அவ்வளவு எலிமெண்ட்டையும் 2ன்னு சொன்னால் உண்மையாக 3வது ரோ உண்மையார் அதை பிரிண்ட் பண்ணும். பிறகு வெளியில் வந்து ஐயம் முடிஞ்சு வெளியில் வந்து முடியும். இப்போ உதாரணத்துக்கு இதை ரன் பண்ணி பார்த்தோம்டா இதை ரன் பண்ணிக்குள்ள F9 கொடுத்து கம்பைல் பண்ணுவோம். சக்ஸஸ். கண்ட்ரோலோட F9 கொடுத்து ரன் பண்ணுவோம். அவுட்புட்டை பார்க்குறதுக்கு ஆல்ட்டோட F5 கொடுப்போம். தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி அரே என்று சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரோவில் இருக்கிற அவ்வளோத்தையும் ஒன்றுக்கு பின்னு கொண்டா டேப் கொடுத்து வந்திருக்குது. இப்போ இந்த புது லைனுக்கு இறங்கி அப்படியே வரும் அவுட்புட். இனி அட்வான்டேஜஸ் ஆஃப் அன் அரே. அரேயை யூஸ் பண்ணுறதால என்ன நன்மை? ஒன்று ஃபாஸ்ட் ஆக்சஸ் இஃப் இண்டெக்ஸ் இஸ் நோன். உதாரணமாக ஒரு அரேன்ற ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன் உங்களுக்கு சரியாக தரவினமாக இருந்தால் டக்குன்னு அடையலாம். அந்த இடத்துக்கு கொண்டே டக்குன்ற ஒரு எலிமெண்ட்டை வைக்கலாம். அந்த இடத்துல இருக்கிற எலிமெண்ட்டை டக்குன்னு ரிஃபர் பண்ணலாம். ஃபாஸ்ட் ஆக்சஸ் இது முக்கியமான நன்மை. ஈஸி டு ஆட் அன் எலிமெண்ட் இன் அ பர்டிகுலர் லொக்கேஷன். ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் கொண்டு வந்து ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறது ஈஸி, சரியான ஈஸி. ஏண்டா இண்டெக்ஸ் தெரிஞ்சால் அந்த இடத்த நேராக அடையலாம்.
டிஸ்அட்வான்டேஜ் என்று பார்த்தால் சைஸ் அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கிறது. இப்போ 100 எலிமெண்ட் கூடுனது 100 எலிமெண்ட்டை வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆனால் அடிக்கடி எங்களுக்கு 5 எலிமெண்ட் தான் வைக்க வேண்டிய தேவை வரும் என்றால் நாங்கள் 100 எலிமெண்ட் கொண்ட ஒரு அறையை தான் டிஃபைன் பண்ணணும். ஏன்னா அறையின் சைஸை அப்புறம் மாற்றிடாது, அது ஃபிக்ஸ்டானது. அப்போ பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அறையில் மிச்ச பகுதியெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிற கொஞ்சம் இதை யூஸ் பண்ணி கொண்டு இருப்போம். அறையின் சைஸ் மாற்றிடலான்ற ஒரு குறைபாடு. மற்றது அறையில் ஒரு லொக்கேஷனில் இன்டிஜர், ஒரு லொக்கேஷனில் ஃப்ளோட், அப்படி தனித்தனி டைப்புகள் வேறு வேறு டைப்பில் வைக்கலாது. இது இன்னொரு குறைபாடு. அடுத்தது ஒரு எலிமெண்ட்டை தேடி கண்டுபிடிக்கிறன்றது அறையில் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி. அப்படி சீக்வன்ஷியலாக சர்ச் பண்ணி கொண்டு போகணும். அது சர்ச்சிங் அண்ட் எலிமெண்ட் ஸ்லோவாக இருக்கும், ஸ்லோ. அதே மாதிரி ஸ்லோ இன் இன்சர்ட்டிங் அண்ட் டிலீட்டிங் அண்ட் எலிமெண்ட். ஏற்கனவே இருக்கிற நம்பர்களுக்கு உள்ளே கொண்டு வந்து இன்னொரு எலிமெண்ட்டை போடுறால் அறையில் கஷ்டம். ஏனென்றால் மிச்ச எலிமெண்ட் எல்லாத்தையும் பின்னுக்கு மூவ் பண்ணணும். ஒவ்வொரு எலிமெண்ட்டை அடுத்து பின்னுக்கு மூவ் பண்ணி கொண்டு வந்து அந்த இடைவெளி ஏற்படுத்தி போட்டு தான் அந்த இடத்துல வந்து புதுசாக சேர்க்கணும். அதே மாதிரி ஒன்றை அழிக்கிறண்டாலும் அந்த இடத்துல இருந்து வேல்யூ எடுக்கிறோம்டா பின்னுக்கு இருக்கிற எலிமெண்ட்டுகளை ஒவ்வொன்றா மூவ் பண்ணி முன்னுக்கு நகர்த்தி விடணும் கொஞ்சம். அது அந்த பிரச்சனை இருக்கிறபடியால் ஒரு புதுசாக சேர்க்கிறது அழிக்கிறது எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இது அரே தொடர்பான ஒரு சின்ன சாப்டர். இந்த சாப்டரை விளங்கிச்சென்றால் தான் அறையை பாவிச்சு தான் அநேகமாக பின்னுக்கு நாங்கள் பார்க்க போகிற எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்களும் அமைய போகிறபடியால் இந்த சாப்டரை வடிவாக விளங்கி கொண்டு அடுத்த நாங்கள் படிக்க போகிற லிங்க் லிஸ்ட்டுக்கு அடுத்த கிளாஸ் வாங்க.